ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோ லெசன்ல நாம ஒரே சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய லாங் சென்டென்சஸை தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இன்னைக்கு லெசனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவருடைய நடிப்பை பார்க்குற வரைக்கும் அவர் வெற்றி பெறுவார்னு நான் நம்பினேன். இன்னைக்கு பார்க்க போற எல்லா எக்ஸாம்பிள்ஸும் என்ன பேட்டர்ன்ல இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும் அண்ட் அதோடைய ஆப்ஜெக்டா ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். ஆட்வர்பியலா ஒரு ஆட்வர்ப் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். இங்க இருக்கிற மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் வேர்ப் எதுன்னு பாத்தீங்கன்னா, நான் நம்பினேன், ஐ பிலீவ்ட். என்ன விஷயத்தை நம்பினேன்னு சொல்றதுக்கு ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் வெற்றி பெறுவார் என்று நான் நம்பினேன். ஓகே, ஐ பிலீவ்ட் தட் ஹீ வுட் சக்சீட் ஆர் வின். ஓகே, ஐ பிலீவ் தட் ஹீ வுட் சக்சீட். எப்போ நான் நம்பினேன்? அவருடைய நடிப்பை பார்க்குற வரைக்கும். ரைட்? ஸோ டைமை சொல்லியிருக்கோம், ஆனால் ஜஸ்ட் ஒரு ஆட்வர்பை யூஸ் பண்ணாமல் ஒரு ஆட்வர்ப் கிளாஸை யூஸ் பண்ணியிருக்கோம். அன்டில் ஐ saw his performance. ஓகே, ஐ பிலீவ்ட் தட் ஹீ வுட் சக்சீட் அன்டில் ஐ saw his performance. அவர் பெர்ஃபார்மன்ஸை நடிப்பை பார்க்குற வரைக்கும் அவர் ஜெயிப்பார்னு நான் நினச்சேன், நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதே பேட்டர்னில் தான் இன்னைக்கு மற்ற எக்ஸாம்பிள்ஸும் இருக்க போது. செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நியூஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவ எடுத்த முடிவு தப்புன்றத அவ உணர்ந்தா. ஸோ இதுல மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் வேர்ப் எதுங்க? எக்ஸாக்ட்லி, அவள் உணர்ந்தாள் அப்படின்றது தான் இங்கிலீஷ்ல ஷீ ரியலைஸ்ட். ஷீ ரியலைஸ்ட் என்ன உணர்ந்தான்னு சொல்லியிருக்கோம்? அவள் எடுத்த முடிவு தவறு என்பதை. ஸோ எப்படி சொல்லலாம்? ஷீ ரியலைஸ்ட் தட் ஹர் டெசிஷன் வாஸ் ராங். ஹர் டெசிஷன் வாஸ் ராங். எப்போ அவ அதை உணர்ந்தான்னு சொல்லியிருக்கோம்? செய்தியை கேட்ட பிறகு. ஒரு ஆக்ஷன் நடந்த பிறகுனா we use the conjunction after. After she heard the news. Okay, she realized that her decision was wrong after she heard the news. All right, so புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயும் மெயின் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டா ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எப்போ நடந்தது, ரியலைஸ்ன்ற ஆக்ஷன் எப்போ நடந்ததுன்னு சொல்றதுக்கு ஆட்வர்பியலா ஒரு ஆட்வர்ப் கிளாஸ் யூசிங் த கன்ஜங்ஷன் ஆஃப்டர். ஆல் ரைட், தேர்ட் எக்ஸாம்பிள் போலாம். அவரு வேலையை செய்ய தொடங்குனதும் அந்த வேலை கஷ்டமா இருக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்றது தான் மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் வேர்ப். ஹீ அண்டர்ஸ்டுட். ஹீ அண்டர்ஸ்டுட் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த வேலை கஷ்டமா இருந்ததுன்னு. தட் த டாஸ்க் வாஸ் டிஃபிகல்ட். ஹீ அண்டர்ஸ்டுட் தட் த டாஸ்க் வாஸ் டிஃபிகல்ட். எப்போ புரிஞ்சுக்கிட்டாருங்க? அதை செய்ய தொடங்குனதும். இதுக்கு ஒன்ஸ் அப்படின்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ஹீ ஸ்டார்டட் டூயிங் த டாஸ்க், இல்லைன்னா டூயிங் இட். Okay, he understood that the task was difficult once he started doing it. So இதுலயும் சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் அவகிட்ட பேசும்போது அவ வருத்தப்பட்டான்றது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் வேர்ப் இஸ் எனக்கு தெரியும். ஐ நியூ. என்ன தெரியும்னா அவ வருத்தப்பட்டான்னு எனக்கு தெரியும். ஐ நியூ தட் ஷி வாஸ் அப்செட். எப்போ எனக்கு தெரியும்? நான் அவட்ட பேசினப்போ. when I spoke to her. I knew that she was upset when I spoke to her. Okay, the last example for today is நாங்க வீட்டுக்கு ரீச் ஆனதும் சாவியை காணோன்றத கண்டுபிடிச்சோம். ஸோ நாங்க கண்டுபிடிச்சோம், we found out. என்ன கண்டுபிடிச்சோம்? சாவி காணோம் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். we found out that our key was missing. ஓகே, எப்போ கண்டுபிடிச்சோம்னா வீட்டை ரீச் ஆனதும், when we reached home. We found out that our key was missing when we reached home. ஓகே, ஸோ இன்னைக்கு உங்களுக்கான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்த 5 எக்ஸாம்பிள்ஸும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருந்தது. ஸோ 2 எக்ஸாம்பிளை இங்கே நான் ஃபியூச்சர் டென்ஸ்ல மாற்றிருக்கேன். இதே மாதிரி எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸை ஃபியூச்சர் டென்ஸ்ல மாற்றி நான் தமிழில் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ரிமைனிங்கையும் நீங்கள் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.